தெரியுதா? இந்திய தொல்லியல் துறையிலிருந்து போட்டிருக்காங்க. திரௌபதி குளியல் தொட்டி. இதற்கான பெயர் காரணம் அறிவிக்கப்படவில்லை. மகாபாரதத்தில் உள்ள திரௌபதி கதாபாத்திரத்திற்கும் இங்கு காணப்படும் இக்குளியல் தொட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கருங்கல்லால் ஆன செவ்வக வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இத்தொட்டி திரௌபதி குளியல் தொட்டி என்று பல காலங்களாக அறியப்படுகிறது. அவ்வளோதான். இது எது உண்மைங்கிறதெல்லாம் தெரியாது. வாங்க போய் பார்ப்போம். அப்படி போய் பார்க்கலாம். இந்த பாறைக்கு மேலே இருக்காங்க. இதுதான் அந்த திரௌபதி குளியல் தொட்டிங்கிறது. இது உண்மையாக பொய்யாங்கிறது அவங்க தான் சொல்லணும். அவங்களே சந்தேகத்தில் தான் எழுதி வச்சுருக்காங்க. இது மேலே ஏறி கீழே படிக்கட்டில் இறங்கி வரணும். திரௌபதி குளியல் தொட்டி இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஒன்றுக்கும் தான் எழுதி வச்சுருக்காங்க. திரௌபதி இங்கே வர்ற மாதிரி ஒரு இது அவங்க குறிப்பு இல்லை. அவங்களே அடிச்சிருக்காங்க. மகாபாரதத்தில் உள்ள திரௌபதி கதாபாத்திரத்திற்கும் இங்கு காணப்படும் இக்குளியல் தொட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அவங்களாவே கொடுத்துருக்காங்க. பாருங்க. ஓகேவா? ஏதோ நேரம் போகிறதுக்காண்டி அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோதான்.